Okay. Initial audit engagements, opening balances, SA 510. இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து பேசிக்காக சொல்லிடுறேன். இது வந்து என்ன கான்செப்ட்னா, நீங்கள் வந்து ஒரு ஆடிட்க்கு உள்ளே போகிறீங்க. அந்த ஆடிட் வந்து இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கம்பெனி யாருன்னே உங்களுக்கு தெரியாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ மீட்டிங் தட் கைண்ட் ஆஃப் அ கிளைண்ட் அண்ட் யூர் டேக்கிங் அப் த ஆடிட். அது உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து அங்கே ஓப்பனிங் பேலன்சஸ் நிறைய இருக்கும். அதாவது போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்சஸ் எல்லாமே இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்சஸாக வந்திருக்கும். கரெக்டாக? அது எதையுமே நீங்கள் ஆடிட் பண்ணல. சரி, போன வருஷம் ஆடிட் பண்ணியிருந்தாங்கன்னா சரி, ஓகே, போன வருஷம் வேறு ஏதோ ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணியிருக்காரு, அவர் இந்த க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணியிருக்காரு, அவர் இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, பிளா பிளா பிளா. அது சப்போஸ் போன வருஷம் ஆடிட்டே பண்ணலை, இட் வாஸ் அன்ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் ஃபார் த பாஸ்ட் இயர். திஸ் இயர் யூ ஆர் ஆடிட்டிங் அப்படின்னும் போது இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்சஸ் எல்லாமே அன்ஆடிட்டடாக இருக்கும். அப்போ அது வந்து உங்களோட ஃப்ரேம்குள்ளே வந்துடுது இல்லை. சி, ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் உங்கள் ஃப்ரேம்குள்ளே வந்துடுது. அப்போ ஏப்ரல் 1 அன்னைக்கு காலையில் இருந்த ஓப்பனிங் பேலன்சஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரேமில் வந்துடுது. அது போன வருஷம் அதை ஆடிட் பண்ணாங்களோ பண்ணலையோ வாட் எவர் இட் இஸ், இந்த வருஷம் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னும் போது நீங்கள் அதுக்கு எப்படி பொறுப்பேற்றுக்க போகிறீங்க, அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அதுதான் SA 510. இதில் நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் MCQலாம் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் தான் லாஸ்ட் இயர் ஆடிட் பண்ணீங்க, நீங்கள் தான் இந்த வருஷம் ஆடிட் பண்ணுறீங்க, இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்சஸை ஆஸ் பர் SA 510 எப்படி ஆடிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மூஞ்சி மேலே குத்துங்க. நான் தானே போன வருஷத்தோட ஆடிட்டர், இந்த வருஷமும் நான் தானே ஆடிட்டர், லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் நான் தானே ஆடிட் பண்ணேன், இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி ஆடிட்டட் பை மீ தானே, ஸோ வை ஷுட் ஐ டேக் எனி ஸ்டெப் ஆஸ் பர் SA 510, யூ லூஸ் அப்படி சொல்லி யூ கேன் ரைட் த ஆன்சர். ஓகேவா? ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் when you are taking up a client and it is for the first time and இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஆடிட்டை நீங்கள் பண்ணதில்லை, போன வருஷம் நீங்கள் ஹேண்டில் பண்ணலப்பா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இந்த கம்பெனி நான் ஆடிட் பண்ணியிருக்கேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு, இப்போ தான் நான் மறுபடியும் ஆடிட் பண்ணுறேன் அப்படின்னா அப்பவும் அது இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் தான். போன வருஷம் நீங்கள் ஆடிட் பண்ணலை, இந்த வருஷம் நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்கனால இது இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் ஓப்பனிங் பேலன்சஸை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றது தான் இங்கே வந்து சப்ஜெக்ட் மேட்டர். புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SA 510ஓட ஸ்கோப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1, இந்த SA 510 இட் அப்ளைஸ் ஒன்லி டு த இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். பிகாஸ் நீங்கள் லாஸ்ட் இயர் இல்லை இதுக்கு முன்னாடி ஆடிட்டே பண்ணலை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஆடிட் பண்ண போறீங்க அப்படின்னு போது மட்டும் தான் இது அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹேண்டிலிங் அப்படின்னா அப்போ மட்டும்தான் இந்த SA 510 அப்ளை ஆகுன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த SA 510 வந்து எந்தெந்த பேலன்சஸ்க்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டால் வெறும் ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் நீங்கள் ஆடிட் பண்ண போறீங்க. ஏப்ரல் 1 அன்னைக்கு பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேலன்சஸ் மட்டும் தான் இது கவர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? பேஸ்ட் ஆன் ப்ரையர் பீரியடோட க்ளோசிங் பேலன்ஸ், அது இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக வந்திருக்கும், அதை மட்டும் தான் நீங்கள் கவர் பண்ணுறீங்க. மற்ற எதையுமே SA 510 கவர் பண்ணலை. அதுக்கப்புறம் இதில் ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் தான் நான் கவர் பண்ணுவேனா, இல்லை மற்ற நான் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸையும் நான் கவர் பண்ணுவேனா? ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, என்ன ஏது, அந்த மாதிரி விஷயங்களும் இது கவர் ஆகுமா ஆகாது அப்படின்னு கேட்டால் அதுவும் சேர்த்து தான் கவர் ஆகும். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் லைக் கண்டின்ஜென்சிஸ், கமிட்மெண்ட்ஸ், இல்லை ஏதாவது லிட்டிகேஷன் போயிட்டு இருக்கு, அதுக்கு அன்ஃபேவரபிளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெனல்ட்டி இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, எவ்ரிதிங் தட் இஸ் மென்ஷன்ட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் day 1 ஏப்ரல் 1 காலையில் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்டோட ஓப்பனிங் பேலன்சஸ் பிளஸ் அந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆல் அதர் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் தட் டெல்ஸ் அபவுட் ஏதாவது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி பற்றியோ இல்லை ஏதாவது பற்றி அது விஷயங்களை சொல்லுதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே நீங்கள் ஆடிட் பண்ணல. உங்ககிட்ட ஓப்பனிங்ல வந்து மொத்தம் 50 அரிசி மூட்டை கொடுத்துட்டாங்க, அதுலேயே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 500 அரிசி மூட்டை ஆகுறீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க, பட் ஓப்பனிங்கில் நீங்கள் இருந்தீங்களா இல்லை. அப்போ ஓப்பனிங்கில் இருக்கிறது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணணும். ஓகேவா? யூ ஹவ் டு மேக் ஷூர் தட் ஓப்பனிங் பேலன்சஸ் ஆர் ரிஃப்ளெக்டிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. புரியுதா? இதான் உங்களோட அப்ஜெக்டிவ் அந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது, இஃப் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட். கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, போன வருஷத்தோட இன்ஃபர்மேஷன் இதில் கம்பேரிசனுக்காக பக்கத்தில் போட்டிருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனும் சேர்த்து அப்ளை ஆகும். ஓகேவா? கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25-26 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா 24-25 இன்ஃபர்மேஷன் சேர்த்து அதில் கொடுப்பாங்க. ஸோ தட் கம்பேரிசனுக்கு ஈஸியாக இருக்கும்னா அது SA 710 நான் நடத்தும் போது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிக் கொடுப்பேன் அதில். ஓகேவா? தெர் இஸ் நோ டவுட், அது பக்கவா அது அப்போ டீல் பண்ணிக்கலாம்.
இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து போன வருஷத்தோட இன்ஃபர்மேஷன் ஒரு காலம்ல இருக்கும், இந்த வருஷத்தோட இன்ஃபர்மேஷன் ஒரு காலம்ல இருக்கும். அது கம்ப்ளீட்டா P&L, பேலன்ஸ் ஷீட், நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலயுமே போன வருஷத்தோட இன்ஃபர்மேஷன் இந்த வருஷத்தோட இன்ஃபர்மேஷன் 2 காலமா இருக்கும். இது ஏன் போடுறோம் அப்படின்னா கம்பேரிசனுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, ரீடர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால அப்படி போடுறோம். அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு ஆடிட்டை ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறீங்க, இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா அது ஓப்பனிங் பேலன்ஸஸை பார்க்கும்போது அதுல இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் இருக்காதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்றாங்க, இன்வென்ட்ரி இந்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு போடுறாங்க, அதே மாதிரி போன வருஷத்தோட எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க அதுல. Do you understand? அப்ப அந்த மாதிரி போட்டிருக்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் எண்டிங் 24-25 போன வருஷத்தோட ப்ராஃபிட்டோட க்ளோசிங் பேலன்ஸா இந்த வருஷம் P&L ஓட ஓப்பனிங் பேலன்ஸ் அந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் எப்படின்னா போன வருஷத்தோட ப்ராஃபிட் என்னங்கிறது முன்னாடி காலம்ல இருக்கும். அப்ப இந்த 2 இன்ஃபர்மேஷனையுமே நீங்க செக் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுதான் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆயிருந்ததுன்னா அதையும் நீங்க சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஸ்கோப் ஆஃப் SA510. ஸோ ஸ்கோப் ஆஃப் SA510ல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, they say that this scope of SA510 it applies to the first time engagement க்கு இது அப்ளை ஆகும், ஓப்பனிங் பேலன்சஸ்க்கு அப்ளை ஆகும், ஓப்பனிங் பேலன்சஸ்ல ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் மேட்டர் ரெண்டுக்குமே அப்ளை ஆகும். கம்பேரிட்டிவ்ல 2 காலம் கொடுத்துருந்தாங்கன்னா 2 காலமுமே நீங்க செக் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? இது ஸ்கோப். அடுத்து என்ன சொல்றாங்க, எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, கரண்ட் ஆடிட்டர் இஸ் ஆடிட்டிங் XYZ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா அந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்சஸ் அது க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்க பார்க்கணும். Auditor must ensure that these balances are correct and it is properly carry forward. போன வருஷம் 47,56,000 ரூபாய் அப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ்லயும் கரெக்டா அந்த அமௌண்ட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும். அதுல எந்த மிஸ்டேக்கும் கூட பண்ணியிருக்க கூடாது. இட் ஷுட் பி ப்ராப்பர்லி கேரி ஃபார்வர்ட். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் கரெக்டான ஒரு தடவை பார்க்கணும். மேம் அதுக்கு என்ன மேம் நான் பண்றது, போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் இன்வென்ட்ரி வந்து இவ்வளோ இருக்குன்னா இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்கும், நான் போய் இன்வென்ட்ரி அக்கௌண்ட் செக் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று முடிஞ்சா போய் செக் பண்ணணும், இல்லையா அது வந்து ட்ரூ அண்ட் கரெக்டாக தான் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல யூ ஹவ் டு மேக் அன் எஃபர்ட் டு மேக் ஷூர் த ஓப்பனிங் பேலன்சஸ் ஆர் ரிஃப்ளெக்டிங் த ட்ரூ அண்ட் ஃபேர் வேல்யூ. ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி பண்ணணுங்கிற மெத்தட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் நம்ம SA510 படிக்கிறோம்னா அதில் சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லைனா இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டு அதெல்லாம் இருக்குது. போன வருஷம் ஆடிட் பண்ணாங்களா இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா இந்த வருஷம் நீங்கள் ஆடிட்டர்னா அப்போ போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணாங்களா இல்லையா, ஆடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு ப்ரெடிசஸர் ஆடிட்டர் இருப்பார். ஆடிட்டே பண்ணலைன்னா இட் இஸ் அன் அன்ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட். இப்போ தான் நீங்கள் முதல்ல அதை ஆடிட்டே பண்ண போறீங்க அப்படின்னும் போது லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே அன்ஆடிட்டட், இந்த வருஷம் தான் அது ஓப்பனிங் பேலன்ஸ், அது இப்போ தான் நீங்கள் ஆடிட்டே பண்ணி ஆகணும். ஸோ டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லித்தராங்க. ஸோ SA510 என்ன சொல்றாங்க, சில டெஃபினிஷன்ஸை கொடுக்குறாங்க உங்களுக்கு. இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்னா என்ன, இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்னா என்னது, ஒன்று போன வருஷம் யாருமே ஆடிட் பண்ணல, இப்போ தான் முதல்ல நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்க. அப்படி இல்லையா போன வருஷம் வேற ஏதோ ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணியிருக்காரு, நீங்கள் பண்ணலை, இந்த வருஷம் இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அப்ப இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று அந்த கம்பெனி இப்போதான் முதல்ல ஆடிட்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லையா உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட இருக்கக்கூடிய இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட். இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு ஆடிட்டர் போன வருஷத்தை ஆடிட் பண்ணியிருக்காரு. எப்படி பார்த்தாலும் அது வந்து என்னது, இட் இஸ் அ இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் தான். whether the prior period is audited by a different auditorனாலும் இந்த வருஷம் நீங்க ஆடிட் பண்றீங்கனாலும் it is initial audit engagement for you. Last year it was not at all audited, only this year is being audited and it is audited by you அப்படினாலும் it is initial audit engagement. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டாங்களா. அப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ்னா என்னன்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட் கூட தெரியும். என்னது ஓப்பனிங் பேலன்ஸ்னா என்னது, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பேலன்ஸஸ் அட் தி ஸ்டார்ட் ஆஃப் தி பீரியட். இது என்னது, க்ளோசிங் பேலன்ஸை தான் இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். இது என்னத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும், போன வருஷத்தோட டிரான்சாக்ஷன் ஈவென்ட்ஸ் அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஆஃப் ப்ரையர் பீரியட் இது ரிஃப்ளெக்ட் பண்ணும், அவ்வளோதான். போன வருஷம் என்ன அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணாங்க, போன வருஷத்தோட இன்வென்டரியோட க்ளோசிங் பேலன்ஸ் என்ன, அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணி அதை வேல்யூ பண்ணாங்க, இல்லை போன வருஷத்தோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன, அதில் எவ்வளோ டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணாங்க, என்ன பர்சன்டேஜ் அப்ளை பண்ணாங்க, என்ன மெத்தட், எல்லாமே ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் திஸ் இயர் reflects the transactions, events, methods, accounting policies and everything that is followed during the prior period. இது இன்னும் நீங்க யோசிக்கலாம், prior periodனா என்ன மேடம், prior period அப்படிங்கிறது இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் sitting in 2021 அந்த வருஷத்துல நீங்க உட்கார்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வருஷமே prior period தான். It doesn't mean that 2021-22 நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2020-21 அது மட்டும் தான் prior periodன்னு கேட்டா அப்படி கிடையாது. அது ப்ரீவியஸ் இயர். இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீவியஸ் இயர், அவ்வளவுதான். ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரையர் பீரியட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ப்ரையர் பீரியட்னா இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷங்கள் எல்லாமே ப்ரையர் பீரியட் தான்.
ஸோ ப்ரையர் பீரியட் டஸ் நாட் மீன் ஒரு வருஷம் முன்னாடி, அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் 6 வருஷம் எல்லாமே ப்ரையர் பீரியட் தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட ப்ரையர் பீரியட் தான். ஸோ ப்ரையர் பீரியட் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எல்லாமே ப்ரையர் பீரியட் தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரிடிசஸர் ஆடிட்டர்னா யாருன்னு கேட்குறாங்க. ப்ரிடிசஸர் ஆடிட்டர்னா என்னது? த ஆடிட்டர் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஃபர்ம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், உங்க கூட சேர்ந்து ஒரு 4 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சேர்ந்து ஒரு ஃபர்ம் ஆரம்பிக்கிறீங்க, LLP ஆரம்பிக்கிறீங்க, CA ஃபர்ம் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ABC 3 பேர் சேர்ந்து ஃபர்ம் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் SSN கோவை வந்து ஆடிட் பண்ணது ஏன்னு வச்சுக்கோங்க, உங்க ஃபர்ம்ல ஏ ஆடிட் பண்ணிருக்காரு. இந்த வருஷம் இதே SSN கோவை ஆடிட் பண்றதுக்கு நீங்க வரீங்க, நீங்க தான் வந்து பிந்து, நீங்க ஆடிட் பண்ண வரீங்க அப்படின்னா, போன வருஷம் ஏ ஆடிட் பண்ணாது, இந்த வருஷம் நான் ஆடிட் பண்றேன், இது எனக்கு இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபர்ம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்க போன வருஷம் ஏ பார்க்கட்டும், இந்த வருஷம் பி பார்க்கட்டும், அடுத்த வருஷம் சி வரட்டும், நீங்க எல்லாரும் ஒரே ஃபர்ம் தானே, உங்க எல்லாருக்கும் ஒரே ஆடிட் டாக்குமெண்டேஷன் தானே, நீங்க 3 பேரும் சேர்ந்து தானே அந்த ஃபர்ம். அப்படின்னும் போது ஒரே ஃபர்ம்ல இருந்து டிஃப்ரெண்ட் ஆடிட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடிட் பண்றாங்கன்றதுனால அது இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் ஆயிடுமா? ஆகாது. ஏன்னா போன வருஷம் வேற ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணதான் நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க, பிகாஸ் யூ ஆல் பிலாங் டு ஒன் ஆடிட் ஃபர்ம். அப்படின்னும் போது போன வருஷத்தை பத்தி உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் உங்களோட ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஏ கிட்ட கேட்டா தெரிய போகுது. அவர் கூட தான் அவர் போன வருஷம் ஆடிட் பண்ணும்போது என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரு, எல்லா ஆடிட் டாக்குமெண்டேஷன் உங்ககிட்ட கொண்டு கொடுக்க போறாரு. அதை நீங்க ஒரு தடவை செக் பண்ணி இந்த வருஷம் ஆடிட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரே ஃபர்ம்ல இருந்து வரக்கூடிய 4 ஆடிட்டர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தர் ஆடிட் பண்ணிருக்காங்கன்னா, do you think that is initial audit engagement for each and every one of them? No, big no. One firm from that ஒரு 10 ஆடிட்டர்ஸ் இருந்தா கூட 10 பேரும் 10 வருஷத்துக்கு வேற வேற மாதிரி பார்த்துருக்காங்கன்னா கூட that does not constitute initial audit engagement. ஒரு ஃபர்முக்கு ஒரு கிளைண்ட் ஒரு தடவை தான் இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடுவில் திருப்பி ஒரு 5 வருஷம் கேப் ஆயிடுச்சு, மறுபடியும் இந்த ஃபர்மை நீங்க ரீஅப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, தட் இஸ் மறுபடியும் இந்த ஃபர்மை வந்து ஒரு 10 இயர்ஸ் கேப் கழிச்சு உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்கன்னா, அப்போ அவங்க மறுபடியும் அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? சிம்பிளி புட், இஃப் த ப்ரீவியஸ் இயர் இஸ் நாட் ஆடிட்டட் பை யூ, அதான் அவங்க சொல்றாங்க பாருங்க, போன வருஷம் ஓகேவா, இதுக்கு முன்னாடி வருஷம் வேற யாரோ ஆடிட் பண்ணிருக்காங்க, ப்ரிடிசஸர் ஆடிட்டர் ஆடிட் பண்ணிருக்காங்க, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னு சொன்னா that is called as what? That is called as the initial audit engagement ன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ABC Limited switches the auditors 25-26ல previous auditor XYZ, இப்போ ABC போட்டிருக்காங்க, this is called as initial audit engagement for ABC. அதே மாதிரி XYZ is a predecessor auditor இங்க, and the closing balances or now opening balances for the new auditor called as ABC. ஓகே, புரியுதா? ஏபிசின்றது கம்பெனி பேரா? சரி, ஓகே. ப்ரீவியஸ் ஆடிட்டர் XYZ, ஓகே, XYZ இஸ் ப்ரிடிசஸர் ஆடிட்டர், நியூ ஆடிட்டர் யாருமே கொடுக்கல, கம்பெனி பேர் ஏபிசியா. சரி, ஓகே. ஏபிசி லிமிடெட் யாரை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இனிமேல் புது ஆடிட்டர், அவங்களுக்கு தான் SA 510 அப்ளிகபிள் ஆகும். இந்த ஆல்ரெடி இருந்துட்டு வெளில போனாங்களா, அவங்களே SA 510 ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. அவங்க எப்போ ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க முதல்ல இந்த கிளைண்ட்டை டீல் பண்ணும்போது ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. இதில் ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் என்ன? சிம்பிள். நீங்க போறீங்க உள்ள, அந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்சஸ் எல்லாம் இருக்கு, எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி அன்ஆடிட்டட் கம்பெனியா இல்ல போன வருஷம் வேற ஏதாவது ப்ரிடிசஸர் ஆடிட்டர் இருந்தாரான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களோட ஓப்பனிங் பேலன்சஸ் உடைய உண்மை தன்மையை செக் பண்ண போறீங்க. அதுதான் உங்களோட ஆப்ஜெக்டிவிட்டி. SA 510 பொறுத்த அளவில் த நியூ ஆடிட்டர் இந்த நியூ இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ல அவரோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்சஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது மட்டும் தான் அவரோட அப்ஜெக்டிவ். இங்க சொல்றாங்க பாருங்க, நம்பர் 1, ஆடிட்டரோட கோல் என்னன்னா, டு obtain sufficient appropriate audit evidence about whether the opening balancesல ஏதாவது தவறுகள் இருக்கா, கோளாறு இருக்கா. அப்போ whether the opening balances are misstated in any way that affect the current period ஓட financial statements affect பண்ற அளவுக்கு ஏதாவது opening balancesல misstatement இருக்கா. அதே மாதிரி whether accounting policies used in the opening balances have been applied consistently in the current period or if changes are properly disclosed அப்படி கேக்குறாங்க. ஓகேவா? ரெண்டே விஷயம் தான். நம்பர் 1, ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்குல்ல, அந்த ஓப்பனிங் பேலன்சஸ்ல ஏதாவது மிஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு அவர் செக் பண்ணிக்கணும். பிகாஸ் அதில் ஏதாவது மிஸ்டேட்மெண்ட் இருக்கா, அதனால கரண்ட் பீரியடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாதிக்கப்படுதான்னு ஒரு தடவை அவர் செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஓப்பனிங் பேலன்சஸை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, வாட் எவர் த பேலன்சஸ் பீங் கெப்ட் தேர், அந்த ஓப்பனிங் பேலன்சஸ் அவங்க கண்டுபிடிச்ச விதத்துக்கு தே மஸ்ட் ஹவ் யூஸ்ட் சம் அக்கௌண்டிங் பாலிசி. அந்த அக்கௌண்டிங் பாலிசி அவங்க கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, கடந்த வருடங்கள்லேருந்து அவங்க கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக அதை யூஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை அவங்க கன்சிஸ்டண்டாக அதை யூஸ் பண்ணலைன்னா அதை ஏன் மாற்றினாங்க, எதுக்காக மாற்றினாங்கன்றதுக்கு ப்ராப்பர் ரீசன்ஸ் இருக்கா, அந்த ரீசன்ஸ் இருந்தால் அதை ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அவர் செக் பண்ணணும். செக் பண்ணாதான் அவரோட அப்ஜெக்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். எக்ஸாம்பிள், ஓப்பனிங் இன்வென்டரி வாஸ் அண்டர்ஸ்டேட்டட் இன் த ப்ரையர் இயர். போன வருஷம் ஓப்பனிங் தட் இஸ் போன வருஷம் வந்து இன்வென்டரி வந்து என்ன ஆயிருக்குன்னா அண்டர்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க.
இப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக அது என்ன ஆகும்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சொல்லிட்டு கரண்ட் இயர்ல பாதிக்கும். கரெக்டா? அப்போ இன்வென்ட்ரி அண்டர் ஸ்டேட் ஆயிருக்கு போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ்ல, இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்சஸ்ல அதே அண்டர் ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பாதிக்கும். அதே மாதிரி ரெண்டாவது அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆடிட்டர் செக் பண்றாரு அக்கௌண்டிங் பாலிசிலாம் டெப்ரிசியேஷன்லாம் போன வருஷம் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே இந்த வருஷமும் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு பாக்குறாங்க. இல்ல அப்படின்னும் போது அந்த சேஞ்சஸ்லாம் ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, லாஸ்ட் இயர் க்ளோசிங் பேலன்ஸ்ல அவங்க என்ன டெப்ரிசியேஷன் மெத்தடை யூஸ் பண்ணாங்களோ, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாமே, நீங்க தேர்ட் இயரோட பிகினிங்ல ஆடிட் பண்ண உள்ள போயிருக்கீங்க. போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ ரெண்டாவது வருஷத்தோட க்ளோசிங்ல அவங்க என்ன டெப்ரிசியேஷன் மெத்தட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதே மெத்தடை தான் ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்லயும் அப்ளை பண்ணியிருக்காங்களா நீங்க பார்க்கணும். கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பார்க்கணும். கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். நான் ஏன் இந்த 1 2 3 வச்சேன் அப்படின்னு சொன்னாக்கா, தேர்ட் இயரோட பிகினிங்ல டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் எல்லாமே போட்டு இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. விச் மீன்ஸ் டெப்ரிசியேஷன் அவங்க எப்போ அப்ளை பண்ணியிருப்பாங்க? செகண்ட் இயரோட எண்டில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. செகண்ட் இயரோட எண்டில் அவங்க என்ன மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அப்ளை பண்ணாங்களோ அந்த மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் முதல் வருஷத்தோட எண்டில் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே ஒரு டைப் ஆஃப் டெப்ரிசியேஷன் மெத்தட், அதுவும் கரெக்டாக கன்சிஸ்டண்டாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை முதல் வருஷம் வரைக்கும், தட் இஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் அப்படியே வந்து 1வது வருஷம் வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது WDVன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு SLMக்கு மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏன் SLMக்கு மாறுவீங்க, என்ன ஏது எதனால ரீசன்னு கேட்டு அந்த ரீசனை பக்காவாக செகண்ட் இயரோட எண்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அந்த டிஸ்க்ளோஷர் உங்களுடைய தேர்ட் இயரோட பிகினிங்ல ஓப்பனிங் பேலன்சஸை போட்டுட்டு கீழே இந்த மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் 2 வரைக்கும் வேற ஒரு டெப்ரிசியேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தோம், இப்போ நாங்கள் வேற ஒரு அக்கௌண்டிங் பாலிசி ஃபாலோ பண்ணுறோம், அதுக்கு இதான் காரணம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. அதே மாதிரி அவங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மெத்தட்லேருந்து புதுசாக மாறி இருக்காங்களா, அது அப்ளிகபிளா, அது மாதிரி மாறலாமான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செக் பண்ணாதான் உங்களோட அப்ஜெக்டிவ் முடிவுன்றாங்க. சரி, ஓகே, இப்போ நான் என்னோட ஓப்பனிங் பேலன்ஸை பார்க்குறேன். சம்டைம்ஸ் அது போன வருஷம் அன்ஆடிட்டடாக கூட இருக்கலாம், இல்லை போன வருஷம் வேற ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணிக்கலாம். வாட் எவர் தி சினாரியோ இஸ். இப்போ நான் எப்படி ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறது? நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆடிட் எங்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன், அங்கே வந்து அவங்க என்கிட்ட பேலன்ஸ் ஷீட் கொடுக்குறாங்க, அதோட ஓப்பனிங் பேலன்சஸ் எல்லாம் ஏதாவது மிஸ்டேட்மெண்ட்டோட இருக்கா, இல்லை மிஸ்டேட்மெண்ட்லாம் எதுவும் இல்லாமல் கிளியராக இருக்கான்னு நான் எப்படி ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸை செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்பு, போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை கரெக்டாக முதல்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு, ஆனால் அது பெரிய எஃபெக்ட் இருக்கு. போன வருஷம் 10,50,000 போட்டிருப்பாங்க க்ளோசிங் பேலன்ஸ், இந்த வருஷம் அதை எடுத்துட்டு வரும்போது 7,50,000 போட்டுருவாங்க. அந்த கேரி ஃபார்வர்ட்லேயே தப்பு பண்ணுவாங்க. அது எரர்னாலையும் பண்ணலாம், ஃப்ராட்னால வேணும் கூட பண்ணலாம். அப்படி பண்ணிட்டாங்கன்னா பெரிய பாதிப்பாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது கரெக்டாக ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராப்பர்லி டிஸ்க்ளோஸ்ட் அஸ் ப்ரையர் பீரியட் ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வருஷம் வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்தோட ஆடிட்டை பண்ணுறதுக்கு 3வது வருஷத்தோட எண்டெல்லாம் உள்ளே போகிறீங்க. கரெக்டாக 3வது வருஷத்தோட பிகினிங்லேயே ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் 3வது வருஷம் பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வருஷத்தோட ஜூன் மாதத்துல என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா, ஐயோ போன வருஷம் ஜூன் மாதத்துல இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருந்தோம், அதை ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டோம் அப்படின்னு இப்போதான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும், அதை கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பென்சஸ்ல சேர்க்கணும். ஆனால் இந்த வருஷம் சும்மா வந்து நீங்கள் பாட்டுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் சொல்லிட்டு போன வருஷத்தோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இந்த வருஷத்தோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் அளவா பாதிக்கப்படும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போ நீங்கள் வந்து போன வருஷம் ஒரு எக்ஸ்பென்ஸை நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் ரெக்கார்ட் பண்ணலன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களோ, அதை இந்த வருஷம் நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணும்போது நீங்கள் அதை என்ன மென்ஷன் பண்ணணும், திஸ் இஸ் தி கரெக்ஷன் ஆஃப் த பாஸ்ட். ப்ரையர் பீரியட்ல நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு, ப்ரையர் பீரியட் நீங்கள் ஏதோ ஒன்று விட்டுட்டீங்க ரெக்கார்ட் பண்ண, அதை தான் இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அன் அட்ஜஸ்ட்மெண்ட். லாஸ்ட் இயரில் பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டுட்டீங்க, அதை இந்த வருஷம் பண்ணுறீங்க. இல்லை லாஸ்ட் இயரில் எக்ஸ்ட்ராவாக ஏதோ ரெக்கார்டை போட்டிங்க, 2 வாட்டி ஏதோ நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸை போட்டிங்க, அதை நீங்கள் மைனஸ் பண்ணணும். வாட் எவர் அதை நீங்கள் இந்த வருஷம் போடுறீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. Do you understand? So that is very, very, very important. Our adjustments properly disclosed as prior period items. Prior period நான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போடலை, அதை இப்போ போட்டிருக்கேன், அதை தனியாக இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இந்த வருஷத்தோட 3வது வருஷத்தோட எண்டில் அதை கண்டிப்பாக அவங்க தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் எடுக்க வேண்டியது. ப்ரையர் பீரியடோட க்ளோசிங் பேலன்ஸை இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் கரெக்டாக வந்திருக்கா, அதே மாதிரி ப்ரையர் பீரியட்லேருந்து வந்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கோன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டிங் பாலிசி வந்து செக் பண்ணிக்கோங்க. கடந்த 10 வருஷமா ஒரு அக்கௌண்டிங் பாலிசி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, போன வருஷத்தோட எண்டில் அந்த அக்கௌண்டிங் பாலிசி மாற்றிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காங்களா,
இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஆர் தே கன்சிஸ்டன்ட் வித் prior இயர்? போன வருஷம் என்ன டெப்ரிசியேஷன் ஃபாலோ பண்ணாங்களோ அதே இந்த வருஷமும் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்க எப்படி செக் பண்ணணும்னா முதல் வருஷம் அதாவது கண்டினியூஸா ஒரு 5 வருஷமா அவங்க வந்து எஸ்எல்எம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. திடீர்னு டபிள்யூடிபி மாத்திட்டாங்க அப்படின்னா ஏன் மாத்துறீங்க, எதுக்காக மாத்துறீங்க, ரீசனை சொல்லுங்க. அந்த ரீசனை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? அப்ப வெதர் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் prior இயர். அண்ட் சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா முதல் வருஷத்தோட எண்டில் டபிள்யூடிபி ஃபாலோ பண்றாங்க, செகண்ட் இயர்லயே எஸ்எல்எம் மாத்திட்டாங்கன்னா அங்கேயே டிஸ்க்ளோஷர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், 3வது வருஷமா எஸ்எல்எம் தான் ஃபாலோ பண்ணணும், மறுபடியும் நான் டபிள்யூடிபி போறேன்னு போகக்கூடாது. தேர் ஷுட் பி கன்சிஸ்டன்சி. மேம் அதுக்கு நான் மாற்றவே கூடாதா, எனக்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்டிங் பாலிசியோ அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் நான் மாற்றக்கூடாதா? மாற்றலாம். அதுக்குன்னு ஒரு வருஷம் எஸ்எல்எம், அடுத்த வருஷம் டபிள்யூடிபி, திருப்பி அடுத்த வருஷம் எஸ்எல்எம், அப்படி மாற்றலாமா? மாற்றக்கூடாது அப்படி சொல்றாங்க. ஸோ அதே கன்சிஸ்டன்ட் வித் prior இயர், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல நான் உங்களுக்கு சொன்ன தெரியுமா, முதல் வருஷத்துல என்ன டபிள்யூடிபியா ஃபாலோ பண்ணிருக்காங்க, செகண்ட் இயர் அதே ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதே தான் தேர்ட் இயரும் ஃபாலோ பண்ணணும். இல்ல செகண்ட் இயர்லயே இதை மாத்திட்டாங்க அப்படின்னா என்ன மாத்தினாங்களோ அதை தான் இப்ப ஃபாலோ பண்ணணும். புரியுதா? ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ரிலேட்டடா நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது அக்கௌண்டிங் பாலிசி மாத்திருக்காங்களா, ஏன் மாத்திருக்காங்கன்னா வாட் இஸ் த ரீசன். அப்ப செகண்ட் இயர்ல மாத்திருக்காங்கன்னா அதே தான் இப்போ தேர்ட் இயரும் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சி ஒரு செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, வேற வழியே கிடையாது, நீங்களா களத்துல இறங்கி சில ஆடிட் ப்ரொசீஜர்ஸை அப்ளை பண்ணி எப்படியாவது ஆடிட் எவிடன்ஸை கேதர் பண்ணுங்க. என்ன மேடம் பண்றது, ஒருவேளை போன வருஷம் வேற ஏதாவது ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, போன வருஷம் ஆடிட் பண்ண அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அதை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ இல்ல அது ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க, செக் இஃப் த கரண்ட் இயர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், இந்த வருஷம் நீங்க எப்படி பார்த்தாலும் ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்து இந்த வருஷம் க்ளோசிங் பேலன்ஸ் வரைக்கும் நிறைய ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுவீங்கல்ல, அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. ரிகார்டிங் போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. when you normally apply this year கரண்ட் இயர் ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பை ப்ராடக்டாவோ இல்லை ஒரு சைட் பெனிஃபிட்டாவோ போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் பத்தி ஏதாவது ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாவே என்ன பண்ணுங்க, அந்த ஓப்பனிங் பேலன்சஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக நீங்களாவே ஸ்பெசிபிக் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் கூட செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் அதோட இன்வென்டரி அவங்க வந்து பிசிக்கல் கவுண்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராபப்ளி இந்த வருஷத்தோட ஆடிட்டர் போன வருஷம் மார்ச் 31 போய் நானும் இது எப்படி காமெடியா இருக்கும்ல, ஏன்னா வந்து அவங்க வந்து இன்வென்டரி கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, 2 ஆடிட்டர் உட்காந்து இருப்பாங்க. கேட்டா இவர் ஒருத்தர் வந்து இந்த வருஷத்தோட ஆடிட்டரா இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து நான் அடுத்த வருஷத்தோட ஆடிட்டர், எனக்கு வந்து அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ்ல அதான் நானும் வந்து உட்காந்துருப்பேன். உட்கார முடியுமா? உட்காரவே முடியாது. ஏன்னா அடுத்த வருஷத்தோட ஆடிட்டரை ஏஜிஎம்ல தான் இவங்க அப்பாயிண்டே பண்ண போறாங்க. ஸோ ஏஜிஎம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்க அடுத்த வருஷத்தோட ஆடிட்டர் யார் ரீஅப்பாயிண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் தட் பிசிக்கல் இன்வென்டரி கவுண்ட் பண்ணும்போதே அடுத்த வருஷத்தோட ஆடிட்டர் வந்து இங்க உட்காரது சாத்தியமே கிடையாது. ஸோ whenever you are appointed இல்ல, அப்ப நீங்க வந்துட்டு அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் கவுண்ட் எல்லாம் பண்ணி பார்த்து you apply some specific procedures and do the reverse working. அப்படி பண்ணா you will be able to understand. ஓகேவா? So how auditors obtains evidence? Number 1, முதல்ல போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸை கரெக்டாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களா பாருங்க. 2வது அக்கௌண்டிங் பாலிசிஸ்லாம் கன்சிஸ்டண்டா இருக்கா பாருங்க. 3வது நீங்களே முடிஞ்ச சில ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுங்க. இல்ல போன வருஷம் ஆடிட்டட் அப்படின்னா அதனுடைய ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு எடுத்து ரிவ்யூ பண்ணுங்க. அதுல இருந்து யூ மைட் கெட் சம் எவிடன்ஸ் எதாவது கிடைக்கும். சப்போஸ் ஏதாவது மிஸ்ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதாவது நீங்க யூ ஆர் த ஆடிட்டர் ஃபார் த 3rd இயர், நான் சொல்றேன் அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுட்டு நீங்க பேசணும். ஓகே, அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 3rd இயர் நீங்க தான் ஆடிட்டர், இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட். இதுல ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்க ஏதோ ஒரு கோளாற கண்டுபிடிச்சிட்டீங்க. யூ ஹேவ் ஃபவுண்ட் அ மிஸ்டேட்மெண்ட். எப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? ஓகேவா? அது வந்து கேரி ஃபார்வர்டில் மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களோ, இல்லை கன்சிஸ்டன்சியில் மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களோ, இல்லை நீங்களா ஸ்பெசிஃபிக் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை அப்ளை பண்ணும்போது ஓப்பனிங் பேலன்சஸில் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சிங்களோ, எப்படியோ ஆனால் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்ஸ் ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு பர்ஃபார்ம். கூடுமான வரைக்கும் உங்களால் எவ்வளோ அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா இந்த மிஸ்டேட்மெண்ட்டினுடைய இம்பாக்ட் இந்த வருஷத்தோட ப்ராஃபிட்ல, இந்த வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ்ல எப்படி இருக்கும்ன்றது நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இங்க பாருங்க, உங்க ஓப்பனிங் பேலன்ஸ்ல ஒரு 30 லட்சம் ரூபாய் நீங்க அண்டர்ஸ்டேட் பண்ணிருக்கீங்க. அதனால இந்த வருஷம் ப்ராஃபிட்டே 30 லட்சம் ரூபாய் அண்டர்ஸ்டேட் ஆகுது. இது மிகப்பெரிய பிரச்சனை. அப்படிங்கறத யார்கிட்ட எடுத்து சொல்லணும்? யூ ஹாவ் டு கம்யூனிகேட் த ப்ராப்ளம் ஆர் த மிஸ்டேட்மெண்ட், வெதர் இட் இஸ் மெட்டீரியல் ஆர் நாட். அது யார்கிட்ட சொல்லணும்? நீங்க அந்த மேனேஜ்மெண்ட் டிசிடபிள்யூஜி கிட்ட சொல்லணும்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் பேலன்ஸே அண்டர்ஸ்டேட் ஆயிருக்கு,
5 லட்சம் ரூபாய் கம்மியாக இருக்குன்னா அது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆடிட்டர் அதை பக்கவாக எல்லாத்தையும் ரீகால்குலேட் பண்ணி அதை வந்து ஓப்பனிங் பேலன்ஸில் கரெக்டாக இந்த பாருங்க ஓப்பனிங் பேலன்ஸஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு அண்டர் ஸ்டேட் ஆயிருக்கு, நீங்கள் தயவு செஞ்சு இதை வந்து கரெக்டாக 5 லட்சம் ஆட் பண்ணுங்க, அப்போதான் P&L கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவார். ஓகே அவங்க கேட்டாங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, மாற்ற முடியாதுன்னு வர லைக் என்ன சொல்கிறது ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிற தப்பு நாங்கள் மாற்றிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? Auditor will recalculate all the expenses for the current year to adjust for the opening balance and informs the management and board. Management கிட்ட board கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, போன வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் தப்பா இருக்கு பாருங்க, அது பாருங்க 5 லட்சம் ரூபாய் அண்டர் ஸ்டேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. ஓகே புரியுதா? இது கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அது SA 450 வரும்போது நானே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பட் ஸ்டில் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிப்பாங்கன்னா நம்ம ஆடிட் பண்ண உள்ளே போகிறோம், நீங்கள் உள்ளே போய் நிறைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு ஈவெண்ட்ஸு டிரான்சாக்ஷன்ஸு அக்கௌண்ட் பேலன்ஸஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறீங்க, அங்கே ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறீங்க, அதாவது ஏதோ ஒரு மிஸ்டேக்கை பார்க்குறீங்க, ஓகேவா, இல்லை ஏதோ கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகலன்னு பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று தவறை பார்க்குறீங்க, பார்த்த உடனே அந்த தவறு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உடனே இங்கே மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, எல்லா மிஸ்டேட்மெண்ட்டையும் ஆட் பண்ணி பார்த்தேன், டோட்டலாக மெட்டீரியலாக இருக்குது, உடனே நான் பேட் ஒப்பீனியன் கொடுப்பேன் அப்படின்னு எடுப்பில் பேட் ஒப்பீனியன் கொடுக்க போயிடுவீங்களா, இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? இங்கே பாருங்கள் உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பார்த்தேன், உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்தேன், ஆல் த எவிடன்சஸை நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த எவிடன்சஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு கேட்டால் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை மேம் நம்ம போயிருக்கோம் உள்ளே போயிருக்கோம் தப்பை கண்டுபிடிச்சிடும், தப்பு தான் பேட் ரிப்போர்ட் கொடுத்துணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. நீங்கள் உள்ளே போயிட்டு இஃப் யூ ஃபைண்ட் எனி மிஸ்டேட்மெண்ட் யூ டு கிவ் த சான்ஸ் டு த கம்பெனி டு ஃபைண்ட் அவுட் என்னென்னலாம் வந்து அவங்க தெரியாமல் கூட பண்ணிக்கலாம். நாட் எவ்ரி திங் கேன் ஹேப்பன் பை ஃப்ராட். சம்டைம்ஸ் வந்து எரர்னால கூட அங்கங்கே மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு த மேனேஜ்மெண்ட் சேயிங் தட் நான் ஆடிட் பண்ண வரைக்கும் இவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், would you like to rectify கேட்போம். அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே பக்கவாக ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து வடை நல்லா இருக்குன்னு குட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிடுவோம். இல்லை நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம், அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா கரெக்டே பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க கரெக்டே பண்ணிக்கல அப்படின்னும் போது அப்புறமா நீங்கள் முடிவெடுங்க, இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் நார்மலாக ட்ரிவியலாக இருக்கா இல்லை மெட்டீரியலாக இருக்கா, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் பேட் ரிப்போர்ட் கொடுக்கணுமே, அதெல்லாம் அப்புறமா யோசிங்க. பட் ஒரு தடவை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, பண்ணிக்காம போங்க அப்படின்னு. பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம குட் ரிப்போர்ட் கொடுக்கலாம், பண்ணிக்கலாம்னா தான் நம்ம பேட் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது இது அப்படியே சும்மா ஒரு ரிவைஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் பேலன்சஸ் வெரி க்ரூஷியல், கன்சிஸ்டன்சி செக் பண்ணுங்க, ப்ரையர் ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ் செக் பண்ணுங்க, கரெக்டாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக யார்கிட்ட சொல்லணும், மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ண நீங்களா ஸ்பெசிஃபிக் ஆடிட் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, அப்படி என்னென்னலாம் வந்து நீங்கள் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணணும், அப்படி நீங்கள் அந்த ஆடிட் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா அது எதன் மேலே டிபெண்டாக இருக்கணும், ஆன் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் என்னென்ன பெருசாக கன்சிடர் பண்ணுவோம், நம்பர் 1 அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணியிருக்காங்களே அது அவங்களுக்கு தகுந்த அக்கௌண்டிங் பாலிசியான்னு செக் பண்ணுவோம். ரெண்டாவது இப்போ சன்ட்ரி டெட்டார்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்குன்னா மோஸ்ட்லி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸை அண்டர் ஸ்டேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. சன்ட்ரி டெட்டார் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் ஸ்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா சேல்ஸ் அதிகமாக காமிச்சா ப்ராஃபிட் அதிகம் அப்படி தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டார்னா கம்மி பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம சன்ட்ரி கிரெடிட்டாரை செக் பண்ணும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா எங்கேயாவது வேணும்னே சப்போஸ் பண்ணியிருக்காங்களான்ற மைண்ட் செட்டில் செக் பண்ணணும். சன்ட்ரி டெட்டாரை பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னா எங்கேயாவது இவன் ஃபேக் என்ட்ரி உள்ள போட்டு டெட்டார் அதிகப்படுத்திருக்கானோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பார்க்கணும், சேலை தேவையில்லாமல் ஓவர் ஸ்டேட் பண்ணியிருக்கானோன்ற மைண்ட் செட்டில் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்ட்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா எந்த அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணியிருக்காங்க அது கரெக்டாக இல்லையா, அதே மாதிரி நீங்கள் எந்த பேலன்ஸை செக் பண்ணுறீங்க அந்த பேலன்ஸில் என்ன மாதிரி ரிஸ்க் ரொம்ப அதிகம், ஓவர் ஸ்டேட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ரிஸ்க் அதிகமாக இருக்குமா, இல்லை வேணும்னே எல்லாத்தையும் கம்மியாக தான் பண்ணி போட்டிருப்பான் பாரு, எக்ஸ்பென்ஸ்னாலே கம்மி பண்ணி போடுவான், இன்கம்னாலே வேணும்னே அதிகப்படுத்தி போடுவான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் செட்டோட ஆடிட் பண்ண போகணும். மூணாவது ஓப்பனிங் பேலன்ஸில் ஒரு தவறு நடந்தால் அது எந்த அளவுக்கு கரண்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும். அதே மாதிரியே ப்ரையர் பீரியட் ஆடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரிடிசஸர் ஆடிட்டரோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன கூட நீங்கள் இந்த வருஷத்தோட ஆடிட்டரை உள்ள போயிருப்பீங்க, போன வருஷம் இட் இஸ் ஆடிட்டட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், போன வருஷம் ஆடிட்டட் அவங்க வடை நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ நம்ம இந்த வருஷம் நம்ம ஆடிட் பண்ணுறோம், நம்ம வந்து இந்த வருஷத்தோட வடை நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இமேஜின் பண்ணுங்க, ஒருவேளை போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணியிருக்காங்கன்னே வச்சுப்போம், ஒருவேளை அவர் பேட் ரிப்போர்ட் கொடுத்திருந்தா, அவரே முதல்ல வடை நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா, அப்போ அதனுடைய இம்பாக்ட் இந்த வருஷத்தினுடைய ஆடிட்டருடைய ப்ரொசீஜர்ஸ் எப்படி பாதிக்கும். போன வருஷத்தோட ஆடிட்டர் ஏன் பேட் ரிப்போர்ட் கொடுத்தார், வடையோட எந்த பகுதி நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு பேட் ரிப்போர்ட் கொடுத்தார்,
வடையோட 2 பகுதி கிள்ளி போட்டா மத்தெல்லாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்திருக்காரா இல்ல மொத்தமாவே வடை ஊசி போச்சுன்னு கொடுத்திருக்காரு, எப்படி கொடுத்திருக்காரு, அது இந்த வருஷத்தை எப்படி பாதிக்கும், அதை மைண்ட்ல எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். they'll ask you what are the factors that you have to keep it in your mind before you decide upon your audit procedures. Number 1, what is the policy that they have followed, what is the nature of balance, and what is the general type of misstatement that can happen அந்த இடத்துல. மூணாவது ஓப்பனிங் பேலன்சஸ்ல இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட், அதனோட இம்பாக்ட் ஆன் த கரண்ட் எஃப்எஸ் அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை போன வருஷம் ஆடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட லாஸ்ட் இயருடைய ஆடிட்டர் ப்ரிடிசஸர் ஆடிட்டரோட ஒப்பீனியன் ஒருவேளை அதுவே ஒரு பேட் ரிப்போர்ட் அவங்க கொடுத்திருந்தா, மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்திருந்தா, அப்போ அதனுடைய இம்பாக்ட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் உங்களோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பிளானே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ தான் வராங்க அடுத்த பாயிண்ட் வராங்க. இஃப் த ப்ரையர் பீரியட் வேர் ஆடிட்டட் பை ப்ரிடிசஸர் ஆடிட்டர் அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் எப்படி அடுத்த மூவ் எடுத்து வைக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கரண்ட் ஆடிட்டர் கேன் ரெவ்யூ த ப்ரையர் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவர்கிட்ட போய் போன வருஷத்தோட ஆடிட்டர் கிட்ட போய் உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் கொடுங்க, நீங்கள் எப்படி ஆடிட் பண்ணீங்க என்கிட்ட காமிங்க, அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. வேணா ரிக்வஸ்ட் பண்ணலாம், வேணும்னா அவர் தருவார், அவருக்கு இஷ்டப்பட தருவார், இல்லை தரமாட்டார். பிகாஸ் இட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹிம், அவரோட ப்ராப்பர்ட்டி அது, இட் இஸ் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. தெர் இஸ் நோ கம்பல்ஷன் தட் அவர் வந்து SI 230 படி அவர் என்ன டாக்குமெண்டேஷன் வச்சிருக்காரோ அதை நம்மகிட்ட ஷேர் பண்ண எந்த அவசியமும் இல்லை. ஸோ உங்களுக்கு வேணா கேளுங்க, தந்தா தருவார், தராட்டி போயிடுவார், ஓகேவா. பட் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ப்ரையர் பீரியட்ல அவர் ஆடிட் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பார்ல, பப்ளிக் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ண அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதோட சப்போர்ட்டிங் நோட்ஸ் ஷெடியூல்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு யூஸ்வலி த ஆடிட்டர் கேன் ரிலை ஆன் த க்ளோசிங் பேலன்சஸ். போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம ரிலை பண்ணலாம், ஏன்னா அது ஆடிட்டட் தானே அப்படி. அன்லெஸ் மிஸ்டேட்மெண்ட் அதோட ரிஸ்க் வந்து அரைசஸ் டியூரிங் தி கரண்ட் இயர். ஜென்ரலாக அவங்க என்ன சொல்றாங்க, போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட்டட் அப்படின்னா அவங்க குட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க, தப்பில்லை. அன்லெஸ் யூ ஹேவ் சம் எவிடன்ஸ் டு ப்ரூவ் தட் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே மிஸ்டேட்மெண்ட் இருக்கு பாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் இந்த வருஷத்தோட ஆடிட்டை கரெக்டாக பண்ணான்னு சொல்லி கரண்ட் இயரோட ப்ரொசீஜர்ஸை பண்ணிட்டு இருக்கேன், கரண்ட் இயரோட டிரான்சாக்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ். ஸோ கரண்ட் இயரோட ப்ரொசீஜரை நான் நார்மலாக அப்ளை பண்ணும்போது எனக்கு திடீர்னு தெரிய வந்தது என்னன்னா, இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ்ல ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி இஃப் யூ கெட் சம் எவிடன்ஸ் தட் யூ கேன் ப்ரூவ் ஓப்பனிங் பேலன்ஸ்ல ஏதோ மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கா டவுட் வர வரைக்கும் பேசிக்கலி யூ கேன் அக்செப்ட் தி க்ளோசிங் பேலன்சஸ் விச் வேர் ஆடிட்டட் பை தி ப்ரிடிசஸர் ஆடிட்டர் அப்படி சொல்றாங்க. ஸோ போன வருஷம் ஆடிட் பண்ணியாச்சு, அவர் அதாவது நல்லா ஞாபகம், போன வருஷம் அவங்க மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்களே மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் நல்லா ஞாபகம், போன வருஷம் ஆடிட் பண்ணவர் போன வருஷம் வடை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்சஸை இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படியே நீங்கள் ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கலாம், எந்த தப்பும் இல்லை. அன்லெஸ் யூ ஹேவ் சம் டவுட் தட் கரண்ட் இயர்ல நான் செக் பண்ணும்போது இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு, ஸோ இதை வச்சு பார்த்தா எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் தப்பு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இஃப் யூ ஹேவ் சம் introspection, if you have some problem and with the help of the current year audit procedures you have come to know that the opening balance ஏதோ தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா you can go ahead, இல்லைனா ஃபேஸ் வேல்யூல ஓப்பனிங் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ, போன வருஷம் ஆடிட் பண்ணியிருக்காங்க, போன வருஷத்தோட ஆடிட்டர் வந்து ஆல்ரெடி அவர் பேட் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காரு, தட் இஸ் மாடிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காரு. அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறது, ஓப்பனிங் பேலன்ஸஸை நான் அழகாக வந்து அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கலாமா அப்படிங்கிற எடுக்கக்கூடாது, ஏன்னா அவரே பேட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. பேட் ரிப்போர்ட்டை எந்த ரீசனுக்காக கொடுத்துருக்காருன்னு பாருங்க. ஒருவேளை அவர் பேட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கான ரீசனே போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்சஸ்ல ஏதாவது மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுக்காகத்தான் நான் பேட் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு அவர் கொடுத்துருந்தா அப்புறம் எப்படி அந்த க்ளோசிங் பேலன்ஸை நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் எடுக்க முடியாது. அந்த மாதிரி அவரே க்ளோசிங் பேலன்ஸ்ல தான் தப்பு, அதாவது போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ்ல தான் மிஸ்டேட்மெண்ட், அதனால தான் அவர் வந்து நல்ல ரிப்போர்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அந்த க்ளோசிங் பேலன்சஸை இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்சஸை எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது அவ்வளோ மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், அது எப்படி நீங்கள் அப்படியே எடுத்துப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு பர்ஃபார்ம் சம் அடிஷனல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ப்ராப்ளம் அண்ட் தென் ஒன்லி யூ கேன் டேக் த கரெக்டான ஆடிட் ஓப்பனிங் பேலன்ஸை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த வருஷத்தோட கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, some evidence is obtained from current year audit procedures. இந்த வருஷம் நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு வடக்கே ரிப்போர்ட் கொடுத்துட்டு போக போறது இல்லை. இந்த வருஷம் அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ், ஆல் த அக்கௌண்ட் பேலன்சஸ் எல்லாத்தையும் நீங்க ஆடிட் பண்ணிட்டு தான் ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க.
அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வருஷம் போன வருஷம் சண்டே டேட்டாரோட பேலன்ஸ் கரெக்டா இருந்துச்சா இல்லையான்னு நீங்க எப்படி இந்த வருஷம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா போன வருஷம் மார்ச் 31 க்ளோசிங் பேலன்ஸ் மொத்தம் 40 டெட்டார் இருக்காங்க, 40 பேர் ஆளுக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையா போய் இந்த வருஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடாதா? ஏன்னா இந்த வருஷம் முதல் 6 மாசத்துக்குள்ள அந்த 40 பேருமே ஆளுக்கு 4 லட்சம் இந்த கம்பெனிக்கு கொடுத்தாகணும். கொடுத்துட்டாங்க அப்படின்னா போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் கரெக்ட்னு அர்த்தம். அந்த 40 பேர்ல 20 பேர் தான் 4 லட்சம் கொடுத்துருக்காங்க, மிச்சம் 20 பேர் யாருமே கொடுக்கவே இல்லை. கம்பெனி பார்த்தா அந்த பேட் டெட்ஸ் ரைட் ஆஃப் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், ஆஹா போன வருஷம் 40 பேர் ஒவ்வொருத்தரும் 4 லட்சம் கொடுக்கணும் தானே சொல்லியிருந்தாங்க, அதானே க்ளோசிங் பேலன்ஸ், அதை நம்பி தானே இந்த வருஷம் அதை ஓப்பனிங் பேலன்ஸ் அக்செப்ட் பண்ணேன். பாருங்களேன், இந்த வருஷம் முதல் 6 மாசத்துல அந்த 40 பேர் ஈச் 4 lakhs பே பண்ணிருக்கணுமே, ஏன் பே பண்ணல? கஷ்டப்பட்டு பார்த்தா கூட எப்படி பார்த்தாலும் 30 பேர் பே பண்ணிட்டாங்க, 10 பேர் பேவே பண்ணலையே 4 லட்சம் ரூபாய். அப்ப அந்த 10 பேருங்கிறது உண்மையான டேட்டாரா ஃபேக் டேட்டாராங்கிறத ஒரு ஆடிட்டர் இந்த வருஷத்தோட கரண்ட் இயர் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும் பொழுதே கண்டுபிடிச்சலாம் போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் உண்மையா இல்லையான்னு. அதுதான் இங்க சொல்றாங்க, அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிளோட கலெக்ஷனை பார்த்தாலே போன வருஷத்தோட சண்டே டேட்டாரோட க்ளோசிங் பேலன்ஸ் கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சிடும். இந்த வருஷம் அதே மாதிரி போன வருஷம் டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் சண்டே கிரெடிட்டாரோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறாங்க. ஒரு 10 கிரெடிட்டார் இருக்காங்க, 10 பேருக்கும் 10 லட்சம் பே பண்ணணும். அது உண்மையா போய் எப்படி நீங்க செக் பண்ணிடலாம் இந்த வருஷத்தோட கரண்ட் இயர் ப்ரொசீஜரை வச்சு? இந்த வருஷம் முதல் 6 மாசத்துக்குள்ள எப்படி பார்த்தாலும் அந்த 10 பேருக்கு ஆளுக்கு 10 லட்சம் இந்த கம்பெனி பே பண்ணி ஆகணும். பிகாஸ் தேர் சண்டே கிரெடிட்டார் ஹூ சப்ளைட் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் சப்ளைஸ். ஸோ சப்ளைஸ் நமக்கு கொடுத்த சப்ளையருக்கு வெண்டாருக்கு நீங்க என்ன பண்ணணும், பணத்தை கொடுத்தாகணும். ஸோ போன வருஷமே அவங்க க்ளோசிங் பேலன்ஸ்ல 10 பேர் தான் நேம் இருக்கு, 10 பேருக்கும் 10 லட்சம். ஸோ இந்த வருஷம் அது நம்ம கிரெடிட் பேருக்கு 3 மாசமா 6 மாசமா வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் மார்ச்ல இருந்து ஏப்ரல் மே ஜூன் 3 மாசத்துக்குள்ள நீங்க அத்தனை பேருக்குமே 1 கோடி ரூபாய் பே பண்ணி ஆகணும்ல. மொத்தமா 1 கோடி 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கும் ஆளுக்கு 10 லட்சம் பே பண்ணி ஆகணும்ல. ஸோ இந்த வருஷத்தோட பேமெண்ட் எடுத்து நான் செக் பண்ணாலே போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. அதுதான் சொல்றாங்க, கரண்ட் இயருடைய பேமெண்ட், கரண்ட் இயரோட ரெசீட்ஸ் இதை வச்சே நான் 90% போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்வென்ட்ரிக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இன்வென்ட்ரிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் இயர்ல அவங்க எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸையும் ஒர்க் இன் ப்ராக்ரஸையும் ப்ரொடக்ஷனுக்கு கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ இந்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸ்ல எவ்வளோ இருக்கோ அதை தானே வச்சு தானே இவங்க இந்த வருஷத்தோட ப்ரொடக்ஷனை பண்ண முடியும். அப்போ இந்த வருஷத்தோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு, அதுக்கு ஸ்டாண்டர்டாக எப்போ எவ்வளோ இன்புட் தேவைப்படும், அந்த இன்புட்டு ஓப்பனிங் பேலன்ஸ்லேருந்து எடுத்துக்கிறதுக்கு கரெக்டான மேட்ச் இருக்கான்னு பார்க்கணும். என்னடா இது ஓப்பனிங் பேலன்ஸ்ல 100 இன்வென்டரி இருக்கிறதா சொன்னாங்க, இவங்க இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது 100 அவுட்புட் தான். அப்போ போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ், இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ், இந்த வருஷத்தோட 100 இன்புட்டை வச்சு தான் இந்த வருஷம் 100 அவுட்புட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் ரெடி பண்ணலாம்னு வச்சுக்கோங்க, 100 இன்புட் வச்சு 100 அவுட்புட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 50 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ க்ளோசிங் இன்வென்டரி 50 இருக்கணும்ல, ஏன் 50 இல்லை? ஓப்பனிங்ல 100 இருக்கு, க்ளோசிங்ல 50 இருக்கு, நடுவில் பர்ச்சேஸ் வேற ஒரு 50 பண்ணியிருக்கான். அப்படின்னா க்ளோசிங்ல 50 இருக்கு, பர்ச்சேஸ் 50 பண்ணியிருக்கான், ஓப்பனிங்ல 100 இருக்கு. அப்ப அவுட்புட் எவ்வளவு வந்திருக்கணும், 100 வந்திருக்கணும். கரெக்டா? அப்படின்னா தான் என்ன அர்த்தம், க்ளோசிங் 50 இருக்கிறது கரெக்டான அர்த்தம். க்ளோசிங் 0ன்னு இருக்கான், ப்ரொடக்ஷன் பார்த்தா 100 அவுட்புட் தான், அப்போ ஓப்பனிங் பேலன்ஸே இவ்வளோ இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொராபரேட் பண்ணும் போதே நீங்கள் ஓப்பனிங் பேலன்சஸ்னுடைய கரெக்ட்னஸை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Do you understand what I'm trying to tell you? If opening is 100 and whatever you produced this year is also 100, நார்மலாக ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், அப்போ ஓப்பனிங் இன்வென்டரி 100 இருக்கு. அப்போ இந்த வருஷம் நீங்கள் 100 ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க. பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, பர்ச்சேஸ் ஒரு 50 பண்ணியிருக்கீங்க. அப்போ க்ளோசிங் எவ்வளோ இருக்கணும், 50 இருக்கணும். ஆனால் க்ளோசிங் பார்த்தா இந்த இடத்துல 30 or 20 தான் இருக்குது. அப்போ எந்த இடத்துல போச்சு? அப்போ ஓப்பனிங் இன்வென்டரியில் ஏதாவது மிஸ்டேட்மெண்ட் இருக்கா? அப்போ ஓப்பனிங் இன்வென்டரியில் ஏதாவது மிஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கரண்ட் இயரோட ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸை வச்சு சேல்ஸ் டீட்டெயில்ஸை வச்சுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதுதான் they trying to do. அப்போ என்ன சொல்கிறாங்க, அதையும் தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இந்த வருஷத்தோட ஃபிசிக்கல் கவுண்ட் செக் பண்ணி பாருங்க. அப்சர்வ் த கரண்ட் ஃபிசிக்கல் கவுண்ட். உங்களை எப்போ ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அந்த அன்னைக்கு எவ்வளோ ஃபிசிக்கல் கவுண்ட் இருக்கோ அதை செக் பண்ணி வச்சுட்டு அதோட ஓப்பனிங் இன்வென்டரி ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணி ரீகன்சைல் பண்ணுங்க. அப்படி இல்லையா ஆடிட் ஓப்பனிங் இன்வென்டரியோட வேல்யூவேஷன் அப்படிங்கிற எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இன்வென்டரி இங்கே இருக்குது, இதோட வேல்யூபிள் இருக்குமான்னு கேளுங்க. இல்லையா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கட் ஆஃப் டெஸ்ட்லாம் பர்ஃபார்ம் பண்ணி பாருங்க. இவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வரணும்,
டோட்டல் சேல்ஸ் இவ்வளோ வந்து அதில் 20% ப்ராஃபிட் வரும். 20% ப்ராஃபிட் வந்துச்சா இல்லையா? P&L இவ்வளோ வந்திருக்கிறது கரெக்டாக, இவ்வளோ சேல்ஸ் காமிச்சிருக்காங்க, இவ்வளோ ப்ராஃபிட், இது கரெக்டாக, அந்த மாதிரி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மார்ச் 31 வரைக்கும் இவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு போட்டிருக்காங்க. ஏப்ரலோட சேல்ஸை முன்னாடி பின்னாடி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஸோ கட் ஆஃப் டெஸ்ட் பண்ணுங்க, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவை அனலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் டோட்டல் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியும்ல, ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் தெரியும்ல, அதை வச்சு ஓப்பனிங் இன்வென்டரியை செக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் டெட்டார் கிட்ட எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சோ அதை வச்சு போன வருஷம் க்ளோசிங் டெட்டாரை செக் பண்ணுங்க. இந்த வருஷம் இந்த கம்பெனி எவ்வளோ வெளியே ஆட்களுக்கு பே பண்ணியிருக்காங்க கிரெடிட்டாருக்கு, அதை வச்சு போன வருஷத்தோட க்ளோசிங் கிரெடிட்டாரை செக் பண்ணுங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணாலே நீங்கள் செக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கரண்ட் அசெட். ஏன்னா கரண்ட் அசெட்டுங்கிறது 1 இயருக்குள்ளே நீங்கள் பே பண்ணிடணும் இல்லை ரிசீவ் பண்ணிடணும்ல, அதான கரண்ட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இந்த ஒரு வருஷத்துலேயே தாராளமாக உங்களுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியவங்களுக்கு பே பண்ணிவிடுங்க, ரிசீவ் பண்ண வேண்டிய ரிசீவ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதை வச்சு உங்களால் போன வருஷத்தோட க்ளோசிங் இன்வென்ட்ரியையும் க்ளோசிங் டெட்டாரையும் க்ளோசிங் கிரெடிட்டாரையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது எல்லாமே கரண்ட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய கரண்ட் அண்ட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணிடலாம். சரி ஓகே மேடம், இந்த வருஷம் இருக்கிறது எல்லாமே நான் கரண்ட் அசெட்டாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது? பில்டிங்காக இருக்குது, ஃபேக்ட்ரியாக இருக்குது, எல்லாமே வந்து பல வருஷத்துக்கான அசெட்டாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ அவங்க டெப்ரிசியேஷன் மெத்தட் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. அப்போ என்ன சொல்றாங்க? எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், லாங் டேர்ம் டெட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? அதுக்கெல்லாம் பத்திரம் இருக்கும்ல, லோன் பத்திரம் இருக்கும்ல, அதுக்கு வந்து எத்தனை % இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கி செக் பண்ணுங்க. தேர்ட் பார்ட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க, இல்லை வேற ஏதாவது அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுங்க இஃப் இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட்னு சொல்றாங்க. These are the methods that you will do. For example, long term loan அப்படின்னா பேங்க் கிட்ட தேர்ட் பார்ட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. போன வருஷம் இவங்க வந்து லாங் டேர்ம் லோன்னு சொல்லி ஒரு கோடி போட்டிருக்காங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளவு பே பண்ணிருக்காங்க, நிஜமாவே நீங்க இவங்களுக்கு இவ்வளவு லோன் கொடுத்தீங்கன்னு தேர்ட் பார்ட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்றது மூலமா நீங்க தாராளமா போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ், இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் கரெக்டா வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். இதை விட சூப்பர் மெத்தட் என்ன சொல்றாங்க? பல வருஷங்களா ஒரே மாதிரி அக்கௌண்டிங் பாலிசி அவங்க கரெக்டா கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அனாவசியமான மாற்றங்கள் இருந்ததுன்னா that will also be an indicator of misstatement அப்படி சொல்றாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். என்ன கவனிச்சு பாருங்க, ஆடிட்டர் என்ன பண்ணணும்? ஓப்பனிங் பேலன்சஸ்ல ஒரு இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்சஸ்ல ஒரு அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது அப்படியே கன்சிஸ்டன்டா நான் சொல்லல 1 2 3 ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணிருக்காங்க, செகண்ட் இயர்ல ஒரு அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணிருக்காங்க, தேர்ட் இயரும் அதை யூஸ் பண்ணணும். அது அவங்க இவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க பாருங்க. பாலிசிஸ் in the opening balances are applied consistently in the current year. ரெண்டாவது வருஷத்தோட க்ளோசிங்ல என்ன அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணாங்களோ அதே அக்கௌண்டிங் பாலிசி தான் மூணாவது வருஷத்தோட க்ளோசிங்ல யூஸ் பண்ணணும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா பாருங்க. இல்ல ஏதாவது மாற்றங்கள் இருந்தா அதை கரெக்டா அக்கவுண்ட் பண்ணி பிரசன்ட் பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. இல்ல the purpose for which they changed the accounting policy அதுல உங்களுக்கு ஜஸ்டிஃபைபிளா உங்களுக்கு தோணல, ஏன் அவங்க அடிக்கடி அந்த அக்கௌண்டிங் பாலிசியை மாத்துறாங்கன்ற மாதிரி தோணுச்சுன்னா அது உங்களுக்கு ஜஸ்டிஃபைபிளா தோணல ஆடிட்டருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க? பேட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் WDB வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். லாஸ்ட்ல என்ன சொல்றாங்க? சப்போஸ் இது எல்லாத்தையும் நீங்க பண்றீங்க, பண்ணியும் உங்களுக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ்ல பெருசா மிஸ்டேக்மெண்ட்லாம் எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஆடிட்டர் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப சிச்சுவேஷன் என்னது? the auditor cannot verify opening balances அவரால வெரிஃபை பண்ண முடியல. ப்ரையர் ரெக்கார்ட் மிஸ் ஆகுது, இல்லைன்னா ப்ரையர் ஆடிட்டர் வந்து அவரே வந்து மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நான் ஏதாவது கரண்ட் பீரியடோட ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி அதை செக் பண்ணணும்னு பார்த்தா என்னால் முடியல. ஃபார் சம் ரீசன் ஐ ஆம் நாட் ஏபிள் டு obtain sufficient appropriate audit evidence எனக்கு கிடைக்கல. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு உங்களுக்கு கிடைக்காத அந்த ஆடிட் எவிடன்ஸ் இஸ் வெரி ட்ரிவியல், சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னா நீங்க என்ன பண்ணுங்க? இது ரெண்டுத்தையும் கிளி போட்டா மத்தெல்லாம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருங்க. ஒரு வடையில இந்த போர்ஷனை மட்டும் நீங்க கிளிடுங்க, மத்ததெல்லாம் நல்லா இருக்குன்னா குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுங்க. இல்ல எனக்கு ஓப்பனிங் பேலன்சஸ்ல இருந்து கிடைக்கல, ஒரு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல, அது கிடைக்காததுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய மிஸ்டேட்மெண்டா இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு, அதனால என்னால இந்த இடத்துல ஆடிட் எவிடன்ஸ் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிடுங்க. ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு I'm not in a position, first of all எனக்கு sufficient appropriate audit evidence கிடைச்சிருச்சுப்பா, கிடைச்சதை வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிளியரா இருக்குன்னு தோணுது, அப்படின்னா குட் ரிப்போர்ட் கொடுத்துருங்க. செகண்ட், எனக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுப்பா, ஆனா கிடைச்சதை வச்சு பார்க்கும்போது ஓப்பனிங் பேலன்சஸ்ல இருக்கிற எல்லாமே ததிகணத்துவம் தான், எல்லாமே மெட்டீரியலி மிஸ்டேட்டட் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன சொல்லிடுவேன்?
இதெல்லாம் அவ்வளவு மிஸ்டேக்கா இருக்கு, ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் மாத்துங்க நான் சொல்லுவேன். அவங்க மாத்திட்டாங்கன்னா நான் குட் ரிப்போர்ட் கொடுப்பேன், எதையுமே அவங்க மாத்திக்கலன்னா நான் பேட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். மூணாவது, இந்த ஓப்பனிங் பேலன்ஸை கொடுத்துருக்கு கரெக்டா தப்பானே தெரிலங்க, எனக்கு போதுமான அளவு ஆடிட் எவிடன்ஸே கிடைக்கல அப்படின்னா, நீங்க எந்த இதுக்கு ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கலன்னு சொல்றீங்களோ அந்த ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கலன்னா அது கிடைக்கல. how do I put it very 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 simply, எனக்கு ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல, ஓப்பனிங் பேலன்சஸ் மொத்தம் வந்து ஒரு 27 அக்கௌண்ட் இருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், அதுல ஒரு 25 அக்கௌண்ட்டுக்கு எனக்கு சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைச்சிச்சு, ஒரு 3 அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸை பத்தி எனக்கு சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல. அப்படின்னும் போது அந்த 3 ரொம்ப ட்ரிவியல் விஷயங்களாக இருந்தால் நீங்க என்ன சொல்லிடுங்க, எனக்கு சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல தான், ஆனா எவ்வளவுக்கு கிடைக்கலன்னா 27 அக்கௌண்ட் ஹெட் இருந்தது, அதுல 25-26 அக்கௌண்ட் ஹெட் கிடைச்சிச்சு, சும்மா 2 அக்கௌண்ட் ஹெட்டுக்கு தான் எனக்கு போதுமான ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல. சோ இது கிடைக்கலங்கிறதுனால நான் டக்குன்னு போயிட்டு அட்வர்ஸ் ஒப்பீனியன் மொத்தமா வடை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு மொத்தமா வடை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு எனக்கு சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல அதனால ஒப்பீனியனே கொடுக்க முடியாது, டிஸ்க்ளைமரும் பண்ண முடியாது. ஏன்னா 27 அக்கௌண்ட் ஹெட் 26 எனக்கு கிடைச்சிருச்சு சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட்டா, 2 அக்கௌண்ட் ஹெட்டுக்கு தான் எனக்கு சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல. அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு சப்ளிமெண்டரி சால்ட் வாட்டரா இருந்தால் நான் என்ன சொல்றேன், இது சப்ளிமெண்டரி சால்ட் வாட்டர் தான், இது 2 மட்டும் தான் எனக்கு கிடைக்கல, மற்ற எல்லாமே கிடைச்சிச்சு, ஸோ இது 2 தவிர மற்ற எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ரிப்போர்ட் கொடுத்துருவேன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் குவாலிஃபைடு ரிப்போர்ட். இந்த 2 தவிர எல்லாமே நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் குவாலிஃபைடு ரிப்போர்ட் கொடுப்பேன். எனக்கு மொத்தம் 27 அக்கௌண்ட் ஹெட்ல 7 ஹெட்டிங்க்கு தான் எனக்கு சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைச்சது, 20க்கு எனக்கு ஆடிட் எவிடன்ஸே கிடைக்கலன்னும் போது நான் டைரக்டா போயிட்டு ஐயோ என்னால முடியாதுப்பா, எனக்கு சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ரிகார்டிங் தி என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடைக்கல, ஸோ ஐம் கோயிங் ஃபார் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஆடிட் ஒப்பீனியன், அதுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கடைசி என்ன சொல்றாங்க, ஒரு ஓப்பனிங் பேலன்ஸை பார்க்கும்போது அதுல மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல, சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா 2 தான், ஒன்று ஓப்பனிங் பேலன்ஸஸ்ல எந்த பிரச்சனை இல்லைங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க, இல்லையா ஓப்பனிங் பேலன்ஸ்ல பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிப்பீங்க, அவ்வளவுதான். அந்த ஓப்பனிங் பேலன்ஸஸ்ல பிரச்சனை இருக்கு, அதுவும் மெட்டீரியலா இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நான் சொல்றேன்ல, எப்போதுமே அந்த மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லுங்க. அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, கரெக்ஷன் பண்ணிக்கல, இன்னும் அந்த மெட்டீரியல் மிஸ்டேக் அப்படியே தான் இருக்கு அந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல, அதனால கரண்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸும் பயங்கரமா பாதிக்கப்படும் அப்படின்னா கிவ் தி மாடிஃபைட் ஒப்பீனியன். கண்டிப்பா யூ கோ அஹெட் அண்ட் கிவ் தி மாடிஃபைட் ஒப்பீனியன். சின்ன மிஸ்டேக்மெண்ட்ஸ் தான் இருக்கு, நாட் அ பிக் டீல்னா கோ ஃபார் குவாலிஃபைட் ஒப்பீனியன். இல்ல ஆன் த ஹோல் மொத்தமுமே மிஸ்டேட்டடா இருக்குன்னா கோ ஃபார் அட்வர்ஸ் ஒப்பீனியன், அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்றாங்க, ஆடிட்டருக்கு ஏதோ மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்க கொடுங்க. மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி தயவு செஞ்சு இதை கரெக்ட் பண்ணிக்கோ, இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல இவ்வளவு தப்பு இருக்கு, ப்ளீஸ் கரெக்ட் பண்ணு அவன்கிட்ட கெஞ்சுங்க. அவன் கரெக்ஷன் பண்ணிட்டு அதை ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டான்னா பிரச்சனை இல்லை, அவன் கரெக்ஷன் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிங்க அதோட எஃபெக்ட் எவ்வளோ, அதை கிள்ளி போட்டு இதை தவிர மத்தெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கா, இல்ல மொத்தமே நல்லா இல்லையான்னு பாருங்க. இதை தவிர மத்தெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கிவ் தம் குவாலிஃபைட் ஒப்பீனியன். மொத்தமுமே வீணா போச்சு அப்படின்னா கிவ் தம் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துட்டு வெளில வந்துட்டே இருங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். SA 510 ஓவர்.